இருக்காரு? பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அந்த ஆடுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸும் இவகிட்ட இருக்குல்ல. வாவ். என்ன இப்பவே ரெடி ஆயிட்டியா? எதுக்கு? இல்ல ஆக்டிங் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டியான்னு கேட்டேன். எஸ், ஐ அம் ரெடி. ஆமா, நீ பயமா இருக்குன்னு சொன்ன. சும்மா. வாவ், பியூட்டிஃபுல் ஐஸ். ஓகே ஓகே, வெரி நைஸ், கேரி ஆன். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எஸ். சாப்பிடுறியா? அக்கா எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. பார்க்கணுமா? இல்ல, நான் கிளம்புறேன். ஓகே, டேக் கேர். Hey, என்ன தேடுற? Wow, it's very nice. First time பிரியாவுக்கு ஆசைப்பட்டு நான் வாங்கி கொடுத்தது. ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாட்டி நான் போட்டுட்டுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. Thank you.
பிரியா பிரியா ஹாய் வா பிரியா மை ராஜேஷ் பிரியா பிரியா Shit. பிரியா ஐம் சாரி நான் நீனு நினைச்சு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேங்க பிரியா இல்ல பிரியா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்கல உன்னோட ட்ரெஸ்ல சுஜிய பார்த்ததுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டமா இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் பிரியா நான் சொல்றத கொஞ்சம் நம்பு உனக்கு என்ன பத்தி தெரியும்ல அதனால தான் கேக்குறேன் நீங்க எப்படி உன் ட்ரெஸ்ல அவளை பார்த்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்றேன்ல இந்த ட்ரெஸ் அவளுக்கு எப்படி கிடைச்சது அவளா எடுத்து போட்டாளா அவ ஆசைப்பட்டான்னு நான் தான் எடுத்து கொடுத்தேன் அவ ஆசைப்பட்டான்னு எடுத்து கொடுத்தீங்களா இல்ல அவ மேல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு எடுத்து கொடுத்தீங்களா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினியே என்ன புரிஞ்சுக்கவே இல்லையா இன்னுமா என்ன நம்பல நானும் அதான் கேக்குறேன் கண்ணால பார்த்தத நம்பர் தான் இல்ல இத்தனை வருஷம் உங்களோட பார்த்தத நம்பர் தான் தெரியல அக்கா ச்சே அக்கா டேப்லெட் ஹே பிரியா என்ன சுஜி ஒண்ணும் இல்ல தூக்க மாத்திரதா ராஜேஷ் ஏன் இந்த மாதிரி ஆயிட்டேன் நான் செய்யறது சரியா தப்பா சுஜி மனசை நான் கெடுத்துட்டேனா பிரியாவுக்கு நான் துரோகமா பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவா நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துடுறேன் சார் டுடே ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு 12 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்கு எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிருங்க நோ அப்பாயின்மெண்ட்ஸ் ஓகே சார் சுஜி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் என்ன விஷயம் அது கொஞ்சம் பர்சனலா யா Wow, super place. ஏய் சுஜி
என்ன ராஜேஷ் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்பு உண்மையில இல்ல, என் மேலதான். என்ன சொல்றீங்க ராஜேஷ்? சுஜி, இது சரி வராது. நான் தேவையில்லாம உன் மனசை கெடுத்துட்டேனோன்னு எனக்கு தோணுது. இல்ல ராஜேஷ், நீங்க ஒன்னும் என் மனசு கெடுக்கல. நான் தானே உங்க மேல ஆசைப்பட்டேன். அதான் நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு நான் நினைக்கிறேன். என் ஒய்ஃப் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இல்ல ராஜேஷ், இது ஒண்ணும் ஊர் உலகத்துல நடக்காதது இல்ல. அதுவும் இல்லாம உங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர உங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கல. இந்த ஊர் உலகம் தான் அதை ஏத்துக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு சுஜி. ஊர் உலகத்துக்காக நம்ம வாழக்கூடாது ராஜேஷ். நம்ம நமக்காக தான் வாழணும். உங்களை மாதிரி நல்லவரா இருக்கிறவங்கள எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். மனைவி நல்லா இருக்கும் போதே 10 பொண்ணுங்களை பாக்குற ஆம்பளைங்களுக்கு நடுவுல மனைவி உடம்பு முடியாதவளா இருக்கும் போது கூட நீங்க யாரையுமே நினைக்காம இருக்கீங்க. இப்ப கூட நான் தான் உங்களை நெருங்கி வரேனே தவிர நீங்க என்ன தப்பான பார்வையோட பாக்கலையே. இது வரைக்கும் இல்ல, ஆனா இனிமே அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தப்பு இல்லையே, வாழறதுக்காக தானே நம்ம பிறந்திருக்கோம். மனுஷனை பிறந்த நமக்கு தேவையானதை தேடுறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என் வாழ்க்கையை விட என் குடும்பத்தோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். என் ஒய்ஃப் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்க வேணாமா? நான் ஒன்னும் அதை கெடுக்கணும்னு நினைக்கலையே ராஜேஷ். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களோட சேர்ந்து நாமளும் நல்லா இருக்கணும்னு நினைங்களே ராஜேஷ். என்னைக்கு உங்களுக்கு என் மேல ஆசை வருதோ அன்னைக்கு நான் உங்களுக்கு மனைவியா வந்துடுறேன். இது பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராதுமா. உன் வாழ்க்கை தான் பாதிக்கும். சொன்னா கேளு. ஒரு நல்ல பையனா பார்த்து உன் லைஃப்ல செட்டில் ஆக பாரு. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. உங்க அழகுனாலயோ உங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காகவோ நான் உங்க மேல ஆசைப்படல. உங்க மனைவி மேல வச்சிருக்கிற அன்பு, உங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்துதான் நான் உங்களை விட்டு பிரிய முடியாம தவிக்கிறேன். என்னைக்கு நான் உங்களை பார்த்தனோ அன்னில இருந்தே நான் உங்களை கணவனாவே நினைச்சிட்டேன். ப்ளீஸ், நானே இவ்வளவு நாள் உன் மனசை கெடுத்திருக்கிறேன்னு எனக்கு புரியுது. நீ மட்டும் மனசை மாத்திக்கலன்னா ஒரு உயிர் போயிரும். என்ன பேசுறீங்க ராஜேஷ்? நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியலையே. உண்மையிலேயே நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா என்னை விட்டு போயிடு. அதுதான் எனக்கும் நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி. நான் உங்களை விட்டு போயிடணும், அவ்வளவுதானே? உண்மையிலேயே நான் போயிட்டா நீங்க நல்லா இருப்பீங்களா? நான் போனா நல்லா இருப்பீங்கல்ல? நான் போனா நல்லா இருப்பீங்கல்ல? ஓகே ராஜேஷ், பாய். ஹேய் சுஜி, என்ன பண்ற? நில்லு. ஏன் இப்படி பண்ண? I love you ராஜேஷ். ஹே பிரியா, அண்ணே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்க மேல நிக்காதன்னு? வாங்க நீ போலாம். என்னடி பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் பேசிக்காம இருக்கீங்களே, என்ன நடந்தது? அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, அவனை பத்தி பேசாத. ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணானா? இல்ல, அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, காதல்னா அப்படி இப்படின்னு பிரச்சனை இருக்கதான் செய்யும். பேசிதான் சால்வ் பண்ணணும். ஏ விஷ்ணு, இங்க வா. அவதான் கோவத்துல புரியாம பேசுறானா, உனக்கு தெரியாது? சாரி சுஜி, நான் ஏதோ உன்னை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன். பரவாயில்ல, யாராவது சொன்னாங்களா? அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில பசங்க எல்லாரும் தப்பா பேசினாங்க. அதைத்தான் நான் இவகிட்ட சொன்னேன். அவங்க எல்லாரும் உத்தம மாதிரி மத்தவங்களை குறை சொல்லுவாங்க. அதுக்காக சந்தியா கூட சண்டை போடுறதா? நான் அதுக்கப்புறம் சாரி கேட்டேன். சந்தியாவுக்கு தான் இன்னும் என் மேல கோவம் குறையல. சந்தியா, நீங்க 2 பேரும் மனசை விட்டு பேசுங்க, ஓகே? நான் கிளம்புறேன். இருடி போகாத. கமலா வீட்டுக்கு நான் அர்ஜென்ட்டா போறேன், ஓகே? அவளை நான் பார்த்துட்டு அப்படியே நான் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். நாளைக்கு வந்து நான் உன்னை வீட்டில் பார்க்குறேன், ஓகே? பாய். பாய் சுஜி.
இனி நான் சுஜியை பத்தி எப்பவும் தப்பா பேச மாட்டேன். சரி, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? ஆனா சீக்கிரம் வீட்ல விட்டுடணும். ஓ கண்டிப்பா, நான் உன்னை சீக்கிரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ஓகே? ஓகே.